தூத்துக்குடியிலேருந்து வரேன். என் பேர் சுந்தரி. நான் என் பையனுக்கு 34 வயசு வரைக்கும் எங்கள் மேரேஜ் ஆகாமல் டிலே ஆகிட்டே இருந்தது. இந்த இடத்துல நான் 1 மாதம் கூட தவறுனதே இல்லை. பிரதர் இங்கே எப்போ மீட்டிங் ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து நான் இங்கே வந்துகிட்டே இருக்கிறேன். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, இங்கேருந்து சென்னைக்கு போகணுமான்னு கேட்பாங்க. நான் கிராஸ் டிவியில் பிரதர் மீட்டிங் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கும், கண்டிப்பாக போயாகணும். ஒவ்வொரு மாதம் நான் டிலே பண்ண மாட்டேன், வந்துடுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு வந்துடுவேன். கர்த்தர் என் பிள்ளைக்கு நல்ல திருமணத்தை அமோகமாக நடத்தி கொடுத்தார். கையில் பண வசதி இல்லாமல் இருந்த பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், மிச்சம் எடுக்க செய்தார். அது மட்டும் இல்லை, போன இந்த வியாபாரி மீட்டிங்காக வந்திருந்தேன். என் கடை வீட்டோட நான் ஒரு கடை ஒன்று கட்டியிருந்துடும். அந்த கடை 1 வருஷமாக வாடகை போகாதபடி டிலே ஆகிட்டே இருந்தது. ஆனால் இந்த இடத்துல செப்பிக்கிறதுக்காக வாஞ்சியோடு வந்தேன். அன்னைக்கு என்னை வர சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் வந்தேன், கர்த்தர்ட்ட வாஞ்சியோடு ஜெபம் பண்ணேன். சப்பா 1 வருஷமாக பூட்டியிருந்த கடைக்கு நீங்கள் தான் அதை ஓப்பனாக உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணேன். பிரதர் அன்னைக்கு எனக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை விசுவாசத்தோட போனேன். தேவன் அதேபடி ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த இடத்துல சாட்சி கொடுத்து கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அம்மாவுக்கு அடிக்கடிக்கு கேர்னஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் செக்கப் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இசிஜி எக்கோ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அன்றைக்கி நைட்டே நான் ப்ரேயர் வச்சேன். ஏசப்பா அம்மாவுக்கு அடுத்த நாள் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் அங்கிள்கிட்ட ப்ரேயரில் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, நீ நல்லாதமா இருக்க, உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்படி ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. பிரைஸ் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 84:11 வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இருக்க மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய தொடக்கம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். சூரியன் வெளிச்சத்திற்கு அடையாளம். ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் படைத்து சூரியனை வெளிச்சத்திற்கும் சந்திரனை இருளுக்கும் அதிபதியாக வைத்தார். இருளையும் பகலையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சம் நல்லது என்று கண்டார், பகல் நல்லது என்று கண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீதியின் சூரியன் என்கிற ஒரு பெயர் உண்டு. சூரியனுடைய வெளிச்சத்தை பகலிலே ஜனங்கள் வேலை செய்கிற நேரத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து பகல் முழுவதும் வெட்ட வெளிச்சத்திலே பிரகாசத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி பகலை ஆளுகை செய்யும்படிக்கு சூரியனை பகலுக்கு அதிபதியாக வைத்தார். மனுஷன் பகலிலே இறை தேட போக வேண்டும், ராத்திரியானால் சந்திர வெளிச்சத்தில் அவன் தூங்க வேண்டும். ஆனால் பிராணிகள் விஷ ஜந்துக்கள் எல்லாம் பகலிலே அவைகள் தூங்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. இரவிலே மனுஷன் ஓய்வெடுக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய சின்ன வெளிச்சத்திலே அவைகள் வெளியே வந்து இறை தேட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய படைப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விஞ்ஞானம் வளர்ந்த நேரத்திலே இன்றைக்கு நைட் டியூட்டி என்கிற பெயரில் ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களையும் போஷித்து கொண்டிருக்கிறார், அவர்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இந்த சூரியன் பிரகாசத்திற்கு அடையாளம். இன்றைக்கி நிறைய பேர் இருட்டறையில் கிடந்து ஏதோ ஒன்றை யோசித்துட்டு பைத்தியம் பிடித்தவங்களை போல இருக்கிற நிலைமையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆர்டர் ஆண்டவர் போட்டார். அல்லேலூயா. ஒருவேளை டிப்ரெஷனில் அவங்க படுத்து கிடக்கலாம், இல்லாவிட்டால் புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவியினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அவங்க இருக்கிற இடத்த ஆண்டவர் இன்னைக்கு விசிட் பண்ணுறார். உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இருட்டறை எல்லாத்தையும்
இன்னைக்கு வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருண்டு போன எதிர்காலத்தை ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து கரெக்டாக அந்த பாதையில் ஓடும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். அவர் சூரியனாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு கேடகமாய் நிற்கிறவர். நேற்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு சாபத்தின் வியாதி, ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு கொள்ளை நோய் உன்னிடத்தில் வந்து உன் சமாதானத்தை பறித்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதற்கு கேடகமாய் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கேடகமாக இருந்தால் எந்த நச்சுக்களோ எந்த நாச மோசங்களோ உங்ககிட்ட வர முடியாது. அது ஒரு விஷமே இருந்தால் கூட விஷத்தை எல்லாம் அழிக்கிற தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, பல சூழ்நிலைகளை கடந்து தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் நிறைய கிருமிகள் இருக்க தான் செய்யும். அந்த கிருமிகள் யாரை தாக்கும் யாரை தாக்காது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எல்லாரும் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். நிறைய கிருமிகள் இருக்கிற அந்த காற்றை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சிலருடைய சரீரத்தில் அந்த இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த கிருமி போனாலும் அதையும் தாண்டி அந்த சக்தி வந்து அதை அழித்து, கிருமியை அழித்து இது ஜெயிச்சு உங்களை ஓட விட்டுரும். யார் யாருக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கோ, யார் யாருடைய சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ, அவங்களுக்குள்ளால போகிற அந்த கிருமிகள் இந்த சிஸ்டம் வீக்காக இருக்கிறதுனால அதை மேலே வாங்கி சிஸ்டத்தை அழித்து நமக்கு வியாதியை கொண்டு வந்து சில நேரங்களில் உயிர் சேதமே பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது. அப்போது எப்போவுமே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆவிக்குரிய பலன் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலன் ஒரு மனுஷனிடத்தில் இருந்தால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருப்பேன்னு சொன்னாலே உங்களுக்குள்ளால இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கிற வீக்னஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணார். அடுத்த ப்ராஃபஸி, நிறைய பேருக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வீக். அதனால ஒரு சின்ன காற்று அடித்தாலே போதும் ஜலதோஷம் வந்துடுது. ஒரு சொட்டு தண்ணி தலையில் விழுந்தால் அவங்களுக்கு ஜலதோஷம் வந்து விடுகிறது. ஒரு சின்ன ஒரு காரியத்தினால் அவங்களுக்கு அந்த பலவீனம் இந்த பலவீனம் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப வீக்கானவர் அப்படின்வாங்க. இன்றைக்கி அந்த வீக்னஸ் எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்க விரும்புகிறார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறார், ஆபத்து விபத்துகளுக்கு நீங்களாக்கி உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இன்னொரு காரியம் என் ஆவியிலே உணர்த்தப்படுகிறதை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். பிசாசு உங்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு முறை இல்லை, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவனுடைய முயற்சி போயிட்டே தான் இருக்கேன். ட்ரை பண்ணி இருப்பான். அங்கங்கே ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து கிருபையினால் உங்களை பாதுகாத்து கொண்டு வருவார். ஏமாந்த இடத்துல அடிச்சிருவான். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னிலிருந்து உங்களுக்கு விரோதமாக அவன் என்னென்ன தந்திரங்களை பிளான் பண்ணி, எந்த இடத்துல ஆக்சிடெண்ட், எந்த கொள்ளை நோய், எங்கே போகும் பொழுது என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்படிக்கு ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய வல்லமையாகிய அபிஷேகத்துமாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேலே இறங்க பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே பிசாசுடைய செய்கையெல்லாம் எடுபடாது. அங்கே விடுதலை உண்டு, அங்கே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவர் நாளைக்கு நாளை மறுநாள்னு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் தந்திரம் பண்ணி, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணி உங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்களோ, இரவோடு இரவாக அவருடைய சதி திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. டிவியில் நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது வெளிப்பாடு வருது. என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு சகோதரன் தன்னுடைய பார்ட்னர் கூட உள்ள பிரச்சனையினால் பார்ட்னரை அழிக்கிறதுக்கு பதிலாக பார்ட்னர்கிட்ட நேருக்கு நேரு போராட முடியாததுனால பார்ட்னருடைய மகளை அழிக்கிறதுக்காக வேண்டி நீ பிளான் பண்ணி தந்திரமாக ஒரு காரியத்தை செய்துட்ருக்கிற. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறாரு, இந்த காரியத்தில் நீ மனம் திரும்பலைன்னா இந்த காரியம் உனக்கு விபரீதமாய் மாறும். இது ப்ராஃபஸி.
அப்போ இந்த பார்ட்னர் கேட்குறார். இப்போ சிலருக்குன்னு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ப்ராஃபஸி அனுப்புனா அவங்கள கேட்க வச்சுருவார். அன்னைக்கு சும்மானாலும் அங்கே டிவியை போடும்பொழுது அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்துடும். இதை கேட்டும் இருதயத்தின் கடினத்தில் அவளுடைய பார்ட்னரை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ரொம்ப மோசமான ஒரு பையனை அவளை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அவளை கெடுத்து அவளை அழிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பார்ட்னர் இதுக்காக வேண்டி அவனுக்கு மைனர் செயின், அவனுக்கு பைக்கு, அந்த பொண்ணை மயக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கி எடுத்து எல்லாம் கொடுத்துட்டாராம். எல்லாம் வாங்கி கொடுத்து டெய்லி இங்கேருந்து அவள் எங்கெல்லாம் போவான்றதை பிளானை இந்த முதலாளி தான் சொல்லி அனுப்பார். யார்? ஒரு பார்ட்னர். ஏன்னா அவன் கூட இருந்த பார்ட்னருடைய மக தானே, ப்ரோக்ராம் எல்லாம் தெரியும், இங்கே போவா இங்கே போவான். இவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பைக் வாங்கிட்டு நல்ல கோட்டுக்கிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல மைனர் மாதிரி அழகு பண்ணிவிட்டு விதவிதமான மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி அதுக்கு பின்னால் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். ஆனால் டெய்லி டியூட்டி வாங்குறது இங்கே தான் வருவான். என்ன நடந்துச்சான்னு தெரியுமா? அந்த வேலையில் இவன் மக விழுந்துட்டான். கடைசியாக அவங்க பார்ட்னருக்கு குறி வச்சது இங்கே விழுந்து திடீர்னு இவனுடைய மகளை கூப்பிட்டு ஓடினதுக்கப்புறம் தான் அடைக்கல பட்டணத்துக்கு வந்தார் என்னை தேடி. ஐயா, நீங்கள் அன்றைக்கி அவ்வளோ தூரம் சொன்னீங்க, நான் அற்பமாக நினச்சிட்டேன். இன்றைக்கி நான் பட்டின குழியில் நானே விழுந்துட்டேன், என் பிள்ளை எப்படியாவது மீட்டு தாங்கய்யா அப்படின்னு வந்து அழுதுட்டு இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அவர் கதறி அழுது நான் சொன்ன, ஆண்டவர் பாவம் அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டார், நீ மன்னிக்கிற தெய்வம் தானே, தயவு செய்து அவருக்கு நீங்கள் மன்னிச்சு இந்த பிள்ளையை தயவு செய்து இங்கே ரிலீஸ் பண்ணி புத்தி தெளிய பண்ணும். அதுக்கு முன்னால் அவன் மேடு மாதிரி ஆயிட்டான், அவன்னா பைத்தியம் மாதிரி ஆயிட்டான். ரிமோட்டை இயக்கிற மாதிரி என் மகளை இயக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து அழுதாரு. யோசித்து பாருங்க, ஆண்டோடைய பெரிய கிருபையினால் 3 நாள் அதுக்காக உபவாசம் போட்டார் அவர். நான் சொன்னேன் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, 3ஆவது நாள் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆண்டவருடைய கிருபையினால் அவள் புத்தி தெளிந்து தகப்பன் கையிலே வந்தாள். எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நம்ம அடுத்தவங்களுக்கு குழி தோண்டனா அந்த குழியில் நம்ம விழுந்துருவோம். அன்றைக்கு ஆமான் யாருக்காக தூக்கு மரத்தை உருவாக்குனா? மொர்தகாய்க்கானா? அதே நாள் அதே மொர்தகாய் ஆமானாலே கௌரவப்படுத்தப்பட்டு ஆமான் போட்ட தூக்கு மரத்தில் அவன் செத்து போயிட்டான். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நய வஞ்சக ஆவிகள் சர்வசாதாரணமாக ரோட்டில் எல்லாம் சுற்றிக்கிட்டே கிடக்கு. அவைகள் உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது, அவைகள் உங்களுடைய பிள்ளைகளை வஞ்சிச்சிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் சூரியனாகவும் உங்களுக்கு கேடகமாகவும் இருக்கிறேன். இன்னைக்கு பிறகு ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க வெளியே போகும்னால ஒரு நிமிஷம் நின்று ஜீசஸ் ப்ளீஸ் கம் வித் மீ, அவ்வளோதான். நீங்கள் பெருசாக 1/2 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே நான் இன்டர்வியூக்கு போகிறேன், என் கூட வாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், என் கூட வாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், என் கூட வாங்க. ஆண்டவரே இன்றைக்கி என் பிள்ளைக்கு அட்மிஷனுக்காக போகிறேன், என் கூட வாங்க. ஆண்டவர் என் பிள்ளைக்காக இந்த வேலை விஷயமாக நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன், என் கூட வாங்க. நீங்கள் கூட்டிட்டு போய் பாருங்கள், அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்கள் கூட வந்தாருன்னா, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்தபடியினால் அவன் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. நீங்கள் போகிற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும். மெயினாக போகிற இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக போய் சேரணும். இயேசப்பாவுடைய சட்டைகளின் நிழலிலே நீங்கள் போகணும். உங்களை காக்கிற நிழல் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நீங்கள் கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த பூமியில் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வரணும். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காதிரா. இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன தீமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தீர்களோ, கொடுமைகளை அனுபவித்தீர்களோ, அதற்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கி இனி நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வர ஆண்டவர் உதவி செய்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். யார்? நன்மையை அருளுகிற நீதியின் சூரியன் உனக்கு நன்மையை கொடுப்பார். நேற்றைக்கு வரைக்கும் தீமையாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பட்ட அந்த காரியம் இன்னைக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாய் மாறும். இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இன்னைக்கு பிறகு சூரியன் எப்படி ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில் சரியாக ஓடி மனமகிழ்ச்சியோடு ஓடி ஒரு மணவாளன் மணவரையிலிருந்து புறப்படுகிறது போல போய் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வேலையை முடிச்சுட்டு வருதோ, அதே மாதிரி இன்னைக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக போய் சந்தோஷமாக வரணும். போகிற இடத்துல போய் சந்தோஷமாக பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சூரியன் மாத்திரமல்ல, உனக்கு கேடகமானவர், உனக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டேன், நன்மையை வழங்குகிறவர். அப்போ தீமை எங்கிருந்து வருது அப்படின்னாச்சுன்னா அப்போ சாஸ்திரத்திலிருந்து வரும். அந்த தீமை உங்களை அணுகாதபடிக்கு இருக்கணும்னா நீங்கள் எப்பவும் ஆண்டவரை சார்ந்து அவருடைய நிழல்ல நடக்கணும். ஒரு முறை அரக்கோணத்திலிருந்து ஒரு தற்கொலை ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு பிள்ளை ப்ரேயர் டவருக்கு கூட்டிட்டு வரணும். அப்போ அந்த பிள்ளைகள் அங்கேருந்து கிளம்புக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது ப்ரேயர் டவருக்கு ஜெபிக்க வர்ற நேரத்தில் அந்த பிள்ளைய ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்லணுன்னு இந்த பிசாசு பிளான் பண்ணியிருக்குன்னு எனக்கு வெளிப்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோன்லேயே அந்த அம்மாவை முட்டி போடாங்கம்மா போடுன்னு சொல்லிவிட்டு ஃபோனில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, பாதுகாப்பாக அடைக்கல பட்டணத்தில் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கணும், அவளுக்கு துணையாக கேடகமாக நீங்கள் தான் அவள் கூட வரணும், வந்து அந்த பிள்ளையை பத்திரமாக கொண்டு வந்து அவளுடைய எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாகி அவளை சமாதானத்தோடு அனுப்பணும். இங்கே வந்ததுக்கு பிறகு முட்டி போட்டு அந்த பிள்ளைக்காக ஜபிக்கிறதுக்காக பண்ணும்பொழுது அந்த பிசாசு அவள்கிட்டருந்து பேசுது, இவளை இன்றைக்கி வர்ற வழியில் ட்ரெயின்லேயே காலி பண்ணிடலான்னு நினச்சேன், கிழங்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சிட்டாலோ தெரில, முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஏசுநாதரை கூப்பிட்டு வந்துட்டு அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. கோபமாக பேசுது. என்ன சொல்லுது? ஏசுநாதரை கூப்பிட்டு வந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, இல்லை நான் ட்ரெயினில் முடிச்சிடலான்னு பிளான் பண்ண, எப்படி கண்டுபிடிச்சா? ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி அவளுக்கு விடுதலையை கொடுத்து இன்னைக்கு அழகாக கல்யாணம் ஆகி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு வேலைக்கோ கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போயிட்டு பாதுகாப்பாக வரணும். சூரியன் எப்படி தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு போயிட்டு அதே இடத்துல வந்து லேண்ட் ஆகுதோ அதே போல வந்து லேண்ட் ஆகணும். அது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. எனவே தான் அந்த ஆண்டவரை உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் கொடுத்து அனுப்பணும். அந்த பிள்ளைங்க கூட ஏசுவாமியை நீ கூப்பிட்டு தான் போனேன்னு சொல்லணும். ஏசுவாமியை கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார். அழைத்ததும் ஓடி வருகிறவர். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் இதோ எனக்கு முன்னே போகிறார். கோணலானவைகளை செம்மையாக்கி கரடு முரடானவைகளை சமநிலைப்படுத்தி எனக்காக வாசல்களை திறந்து வைக்கும்படி ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே நீர் போவீராக. உம்மை பின்தொடர்ந்து என் பிள்ளைகள் வரட்டும். சூரியனும் கேடகமுமான ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பிறகு நடக்கட்டும். நிறைவேறாத சுப காரியங்கள் எல்லாம் நீதியின் சூரியனாயிருக்கிற நீர் இறங்கி வந்து உங்கள் தலைமையில் செய்து தரும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதாகியும் இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய திருமண ப்ரொஃபைல் ஆண்டவர் இன்றைக்கு பரிசீலனை பண்ணி அவர்களுக்கு ஏற்ற துணையை என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நீர் சொன்னீர், சூரியனுக்காக கொட்டாரங்களை உண்டாக்கி வானமண்டலத்திலே நிறுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு கொட்டாரத்தை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, ரொம்ப வருஷமா வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளுக்கு சொந்த இடத்திற்கான வழியை நீர் திறந்து கொடுப்பீராக. சொந்த வீடு, சொந்த ஃபேக்டரி, சொந்த வேலை ஸ்தலம் என் பிள்ளைகளுக்கு அமைவதாக ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் தன்னுடைய ஊழியத்திற்காக ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ, என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தார். ஆண்டவரே, சூரியன் பக்குவப்படுத்துகிறது போல இவர்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இவர்களுக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை தாரும். பக்குவப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலைக்கு
வருமானத்திற்கு வழியை திறந்து தாரும். பக்குவப்படுத்தி இனி கடன் வாங்காமல் இருக்க கடன்களை அடைத்து ஒரு விசை கூட என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாரும். நீதியின் சூரியன் எங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொன்னீரே. எந்தெந்த பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்தின் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும். பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.